கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரு 68 எபிசோடு கர்த்தருடைய தயவினால் நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக மாத்திரம்தான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் பயங்கரமான ஒரு பாதிப்பில், பயங்கரமான ஒரு மன கஷ்டத்தில், மன வேதனையில், ரொம்ப துன்பத்தில், வருத்தத்தில் இருப்பீர்களானால் இந்த மெசேஜ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஆறுதலாக இருக்கும். பரிசுத்த ஆவியான பட்சமாக உங்களோடு பேசுவேன். ஒரு மனுஷனுக்கு பொதுவாக கடன் தொல்லை இருக்கும். ஏன்னா இந்த பூமியில் அந்த மனுஷன் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வீடு வேணும். ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அதனால் அவன் ஒரு வீடு கட்டலான்னு சொன்னால் அதுக்கு கடன் வாங்கி பேங்க் லோன் போட்டு வீட்டில் இருக்கிற பணம் பொருளெல்லாம் போட்டு தான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். ஏன்னா வீடு மனுஷனுக்கு அவசியம். கடன் இல்லாமல் ஒரு வீட்டை 100ல் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் கட்ட முடியும். அவங்க கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அவங்க வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதாரணமாக அவங்க பிடிசியில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, இல்லைனா ரயில்வேல வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அவங்க இருப்பாங்க. அவங்களால தான் ஒரு கடன் இல்லாமல் ஒரு பூர்வீக இடத்துல அவங்க செலவு பண்ணி வீடு கட்ட முடியும். ஆனால் பாமர மக்கள், நடுத்தர வாசிகள் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டப்போனால் அந்த வீட்டு கட்டுவதற்கு கண்டிப்பாக அவங்க அங்கே இங்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது பொதுவாக 199 பேருக்கு இந்த வீடு கட்டினதால் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும். இதனால் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த மெசேஜ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் கொடுக்குற வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டு கடனை கண்டிப்பாக கர்த்தர் அடைப்பார். ஓகேங்களா? அடுத்தது, பெற்றோர்கள் ஏன் கடன் வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும். அதனால் அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பிள்ளைகளை வளர்க்குற வரைக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் அவங்க படிக்க வைப்பாங்க. அது இயல்பான காரியம். ஏன்னா பெற்றோர்களுடைய ஆசை அது. ஏன்னா நான் தான் படிக்கலை, என் பையன் என் பொண்ணு நல்ல 2-3 டிகிரி படிக்கணும், அவங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும், சமுதாயத்தில் அவங்க உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த எஜுகேஷன் இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படிப்பை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது பெற்றோர்களுக்கு இன்னும் கடன் சுமை அதிகமாகும். அதனால் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த மெசேஜை பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஆறுதல் உண்டாக்கும். ஓகேங்களா? அடுத்தது, பெண் பிள்ளையை பெற்றோர்கள். அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு 20-21 வயசு ஆயிடுச்சுனாவே உடனே நம்ம பெண் குழந்தைக்கு நம்ம நல்ல ஒரு வர்ணம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பிரயாசப்படுறாங்க. இயற்கையாக இல்லை செயற்கையாகவோ ஏதோ ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சுன்னா உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் அங்கே இங்கும் கடன் வாங்குவாங்க. அப்போ கல்யாண கடன், கவனிங்க, வீடு கட்டினா கடன், பிள்ளைகளை படிக்க வச்சா கடன், பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கணுன்னா அதுக்கும் கடன் வாங்கணும். ஓகேங்களா? இது போக திடீர் ஒரு ஆபத்து வரும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு ஆப்ரேஷனு, உடம்புல வியாதி பலவீனம் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்காக, மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய திடீர் செலவுகள் ஏற்படும். இப்படி மனுஷனாக பிறந்தவன் 100ல் 99 பேருக்கும் கடன் 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 பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வட்டி கட்டுற பிரச்சனை, லோன் கட்டுற பிரச்சனை, தினசரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் இந்த கடன் பிசாசு கட்டி வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்ட போய் கடன் பட்டு ரொம்ப கண்ணீரோடு இருப்பீர்களானால் உண்மையாக ஆண்டவர் உங்களை தைரியமாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் மூலிமா ஏசப்பா உங்களோடு பேசுகிறாரு. உங்களுக்கு எவ்வளோ லட்ச கடன் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது.
ஏசப்பா இருக்கிறார். நீங்களே சொல்லுங்கள், அவர் உயிரோடு தானே இருக்கிறாரு. அவர் இன்றும் ஜீவிக்கிற தெய்வம் தானே. அவரை நம்பி நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் கெட்டு போவீங்க? இப்போ ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா உங்களை காப்பாற்ற வருவார். ஓகேங்களா? ஆனால் தேவையில்லாத நீங்கள் கடன் வாங்கியிருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத கடத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை அடைக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்ன்றது ஒரு சந்தேகக்குறி தான். ஓகேங்களா? வீடு கட்ட கடன், படிக்க வைக்க கடன், எஜுகேஷனுக்காக கடன், மருத்துவ செலவு கடன், இல்லை சொந்தமாக தொழில் செய்து பிஸ்னஸ் செய்து அதில் ஏதாவது கடன் ஏற்பட்டிருந்தால் இதெல்லாம் கட்டுறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு நான் சொல்கிற சத்தியத்தை வச்சே உங்களுக்கு பெரிய விடுதலை தந்து பெரிய சமாதானம் தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியும். ஓகேங்களா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நியாயமான கடன் தான் வாங்கியிருக்கிறாங்க. இது நல்லாவே எனக்கே நல்லா புரியுது. அதனால் நான் ஒரு வசனத்தை தரேன். அந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட பேசணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுடைய லட்சக்கணக்கான கடத்தை நீங்கள் அடைக்க முடியும். ஜபத்தில் விசுவாசத்தில் தான் நீங்கள் கடன் அடைக்க முடியும். மற்றபடி எனக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்து விற்றுட்டா காசு வந்தால் வாங்கின கடத்தை நான் கொடுத்துருவேன், அப்புறம் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் பேசிப்போம். அதுவும் சாத்தியமாவது, கை கொடுக்காது உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, சில பேர் யோசிப்பாங்க, நம்ம சொந்தக்காரர்கிட்டலாம் நகை எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்கிற நகையை கொஞ்சம் கை மாற்ற எனக்கு கொடுத்தா அதை கூட நான் ஒரு பேங்க்கில் வச்சுட்டு கூட இருக்கிற கடனெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் மூட்டு தருவேனே அப்படின்னு சொல்லி சொந்தக்காரருடைய அந்த பொருளாதாரத்தை பார்த்து நம்ம ஆசை வைக்கக்கூடாது. நீங்கள் அந்த எண்ணத்தையே வைக்காதீங்க. எங்கள் அண்ணங்கிட்ட இருக்குது, எங்கள் தங்கச்சிக்கிட்ட இருக்குது, எங்கள் சித்தப்பா கிட்ட இருக்குது, எங்கள் பெரியப்பா கிட்ட இருக்குது, நிறைய பணம் பொருளெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எனக்கு கொடுத்து உதவி செய்யலாமே அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் சிந்திப்பீங்க. ஏன்னா கடன் என்கிற பாதிப்பு ஏற்பட்டாவே உங்களுடைய நினைவுகள் இதுவாக தான் இருக்கும். யாரும் உங்களுக்கு உதவி செய்யத்தால யாருடைய பணத்தையோ பொருளை பார்த்து நீங்கள் ஆசைப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இந்த வசனமே உங்களை வாழ வைக்கும். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து, உங்களுக்கு நல்ல துணிமணிகளை தந்து, சமுதாயத்தில் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்தி உங்களுடைய தேவைகள் ஃபுல்லாகவே அப்பா பூர்த்தி பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய மகளாக இருக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, ஏசப்பா நான் வாங்கின கடத்தை அடைக்க எனக்கு வழி தருப்பார், நான் நியாயமான கடன் தான் வாங்கினேன், நான் பாவம் செய்கிறதுக்கு கடன் வாங்கலை, உலக பிரகாரமாக வாழ்வதற்கு நான் கடன் வாங்கலை, வீடு கட்ட கடன் வாங்கினேன், பிள்ளைகளை படிக்க வச்ச கடன் வாங்கினேன், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கடன் வாங்கிட்டேன், மருத்துவ செலவுக்காக நான் கடன் வாங்கினேன், சொந்தமாக ஒரு தொழில் செய்தேன், அதில் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. இப்படி நியாயமானதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் புலம்பி அழுதா, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஓகேங்களா? இப்போ வசனத்தின் பக்கம் நம்ம போகலாம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் நல்லா பாருங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறாரு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தையை தாவீது மூலியமாக ஆவியானவர் இன்னைக்கு தரார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பு சகோதரியே, கடன் சுமையினால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு உடைஞ்சி போய் நொறுங்கி போய், நான் வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன், எப்படி அதை அடைப்பேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஏறக்குறைய எல்லா சொந்தக்காரும் நான் இருந்தும் நான் ஒரு அனாதை போல நிர்கதியாக இருக்கிறேன், பயங்கரமான உபத்திரத்தில் துன்பத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, தெரியாதனமாக நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கிட்டேன், வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், என்னால் கொடுக்க முடியல, என்னால் அடைக்க முடியல,
எனக்கு யார் உதவி செய்ய முடியும்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற, தவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தரார். உன் இருதயத்தில் இருக்கிற புண்ண ஆற்றும்படியாய், உன் இருதயத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரி, அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றும்படியாய், உன் மனவேதனையை ஆண்டவர் மாற்றும்படியாய், உன் உபத்திரங்களை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை ஊற்றி இந்த வார்த்தையை உனக்கு தர. இது ஏசப்பா உங்கள் கையில் கொடுக்குற வாக்குத்தத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. கடனை வாங்கிட்டு அந்த கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்கள் இறுதி அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. அவனுடைய நம்பரை நீங்கள் ஃபோனில் பார்த்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுதா இல்லையா? நீங்களே சொல்லு. கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏமா இன்ட்ரெஸ்ட் கட்டலை அப்படின்னு கேட்க போகிறான். அதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணுறான். நீங்களும் ஃபோனை எடுக்கிறீங்க. அவன் பேரோடு அவன் நம்பர் அப்படியே வருது. உங்கள் இறுதி அப்படியே நடுங்குது. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை. என்ன பதில் சொல்கிறது? எந்த சாக்கு சொன்னால் அவன் அமைதியாக கேட்டுன்னு போவான் அப்படின்னு நீங்கள் பொய் பேசுகிறதுக்கு கூட யோசிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம். தாவீது சொல்கிறாரு பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலம், பலன். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். கடனை வாங்கிட்டு இன்னைக்கு கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஐயோ, கடன்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், வேதத்தை கையில் சுமக்கிறேன், ஆண்டவரை புகழ்ந்து நான் பாடுறேன், திருவிந்து எடுக்கிறேன். ஐயோ, கடன்காரனுக்கு முன்னாடி நான் இப்படி நிலகுலைஞ்சி போகிறேனேன்னு சொல்லி நீங்கள் உடஞ்சி நொறுங்கி போகிறத என் அன்பு சகோதரியே, உன் சொந்த சகோதரனை போல உனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறம்மா. உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கு. கர்த்தர் உன் ஆபத்தில் உனக்கு துணையாக இருப்பார். ஏசப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அன்பு சகோதரியை, நீ ஏன் கலங்குற? ஏன் கவலைப்படுற? ஏன் உடஞ்சி போகிற? ஏன் நொறுங்கி போகிற? எந்த கையில் நீ கடன் வாங்கினாயோ அதே கையில் நீ கொடுப்போம்மா. உன் சொந்த ஒரு தம்பி போல், சொந்த ஒரு அண்ணன் போல் சொல்கிறேன். நான் என்னுடைய சுயத்திலேருந்து சொல்லம்மா. ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஜெயிப்ப. உன் கண்ணீர் அப்பா துடைப்பார். ஏசப்பா கண்டிப்பாக துடைப்பாருமா. அப்படியே இந்த 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வச்சுக்கிட்டு கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி கதறு, ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. கடன் வாங்கிறதால உன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, உன்னால் ஜெபம் பண்ண முடியல, உன்னால் நடமாட முடியல, உன்னால் சாப்பிட முடியல, இரவெல்லாம் புலம்பின்னு அழுதுன்னு இருக்கிற இந்த வேதனையை கர்த்தர் அறிந்தவராய் உனக்காக இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் உன் பட்சமாக என் அன்பு சகோதரியை அவர் கடந்து வரார். உன் அவமானத்தை பார்த்துட்டு ஆண்டவர் விலகி போக மாட்டார். நீ நினைக்கிற கர்த்தருடைய அவமானத்தை பார்த்துட்டு கூட என் கண்ணீரை துடைக்காமல் அவர் இருக்கிறாரே, என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, என் கண்ணீரை என் அப்பா துடைப்பாரான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, தகப்ப உன்னோடு இருக்கும்போது ஏமா கலங்குற? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் மன உருக்கமானவர், அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். உன் கூப்பிடுதல் அவர் அறிந்தவராக இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் கண்டிப்பாக உன்னை விடுவிப்பாருமா. கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருவார். கடனை வாங்கிட்டு அப்படியே நொறுங்கி போய் கூனி குறுகி ஏதோ ஒரு ரூமில் உட்காந்துக்கணும் அழுது கொண்டு இருக்கு. ஐயோ, இந்த ஆபத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலமான துணையாக வெளிப்படுவாரா? நான் என்னுடைய சொந்த ஊரில் அவமானப்பட்டு நிற்கிறேனே, இதுக்கு முன்னாடி நான் கடன் வாங்கினது கிடையாது. ஏதோ பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யலான்னு சொல்லி நான் கடனை வாங்கிட்டேன். பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. என்னால் வாங்கின கடத்தை கொடுக்க முடியல, அடைக்க முடியல, எந்த பக்கமும் எனக்கு வழி கிடைக்கல. ஐயோன்னு கதறக்கூடிய அவருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இன்னைக்கு பட்சமாக பேச வந்திருக்கிறார். கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே ஏசப்ப வர, மகளே ஏன் ஆகிற?
என் மகனே ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிற, உன் கண்ணீரை நான் துடைக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வராரு. கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வராருமா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் உன் வீடு ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வழிய போகுது. நீ வாங்கின கடத்தெல்லாம் அடைக்க போகிற. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி இப்படி தான் கடன் வாங்கிட்டு அப்படியே உடைஞ்சி போய் நொறுங்கி போய் தன்னுடைய 2 பிள்ளைகளை தான் இழந்துருன்னு சொல்லி அப்படியே புலம்பலோடு அழுகையோடு கூட எலிசாவை தேடி அவள் அன்றைக்கி வந்தாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீ 1லிருந்து 8 வரைக்கும் வாசிப்பார். அதில் அப்படியே ஆவியானவர் தன் அன்பை ஊற்றி வச்சிருக்கிற அவள் வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு பரிசுத்த ஆவியானவர் அவள் கடனெல்லாம் ஆண்டவர் அடைக்க உதவி செஞ்சுருக்கிற. அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியை உன் அப்பா எப்படி கைவிடுவார்? உனக்கு ஆண்டவர் வழிகாட்டுவார்மா. அன்றைக்கி எலிசா வச்சு அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்குற, ஞானத்தை கொடுக்குற. அவளுடைய வருமானத்தை கொண்டு கடத்தை அடைக்கிறதுக்கு அப்பா உதவி செஞ்சுருக்கிற. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசிமா. உனக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். நான் வாங்கின கடத்தை கொடுத்துருவேன், அடைச்சிடுவேன். ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, என் தகப்பா என்னோடு இருக்கிறார், என் ராஜா என்னோடு இருக்கிறான்னு சொல்லி தைரியமாக இருமா. கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் உன் உபத்திரத்தை அறிந்தவர், வேதனை அறிந்த தேவன், உன் கண்ணீரை அறிந்த தேவன். உன் வீட்டுக்கே வந்து உனக்கு ஒரு விடுதலை தருவார், மன நிம்மதியை தருவார், மன சமாதானத்தை தருவார்மா. என் அன்பு சகோதரனே, ஏன் நீ கலங்கி கொண்டு இருக்கிற? ஐயோ, மனைவி பிள்ளைகளோடு இந்த தேசத்தில் அவமானப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி கலங்குறாயா? என் அன்பு சகோதரனே, சிறுமைப்பட்ட தேசத்திலே யோசேப்பை உயர்த்தின தேவன் பட்சமாக உன் அருகில் வராருப்பா. அந்நிய தேசத்தில் கைதிகளாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய கண்ணீரை துடைத்த தேவன், அக்கினி சூளையிலிருந்து சிங்கத்தின் கெபிலிருந்து தூக்கி எடுத்த அந்த தானியேலின் தேவன் உன் அருகில் இப்போ வராருப்பா. என் அன்பு சகோதரனை, உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்து இந்த சத்தியத்தை உனக்கு சொல்கிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிற உன் ஆண்டவர் கைவிடலப்பா. இந்த சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற வயதான தாய்களோடு தகப்பன்மார்களோடு கர்த்தர் பேசுகிற. கர்த்தர் உங்கள் ஆபத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீங்கள் கேட்கலாம், நான் பல வருஷம் கடன் சுமைக்காக ஜெபிக்கிறேன், கடன் தொல்லை இருந்துன்னு தான் இருக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை, என்றைக்கு தான் கடத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குன்னு தெரியல, எனக்கு புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கடனை வாங்கின்னு தான் இருக்கிறேன், வட்டி கட்டின்னு தான் இருக்கிறேன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன், இங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே கொடுக்குறேன், அங்கே வட்டிக்கு வாங்கி இங்கே கொடுக்குறேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறேன், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன்னை நான் கனப்படுத்த போகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என் மூலியமாக உங்களுக்கு திருவிழம் பெற்றுக்கிறேன். நீங்கள் இந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை வச்சுட்டு அப்படியே தேவ சமூகத்தில் வச்சிங்கன்னா அப்படியே கண்ணீர் சிந்தி அழுகு. ஏசப்பா, இந்த ஏழைக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்களா? ஆண்டவரே, நான் செய்தது தப்பாக இருந்தால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் கடன் வாங்குனது தப்பு தான், ஆண்டவரே எனக்கு வேறு வழி தெரியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்படியே மன்றாடி பாவ மன்னிப்போடு கூட கர்த்தரிடத்தில் அப்படியே நெருங்கி வாங்க. ஆண்டவரே, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனத்தில் நீங்கள் சொன்னீங்களப்பா, ஏசப்பா என்னோடு பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னவரே, இந்த கடன் தொல்லையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, ஏசப்பான்னு சொல்லி இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறுபா. என் அன்பு சகோதரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்த நோக்கி கூப்பிடுமா. ஏசப்பா, என்னால் வட்டி கட்ட முடியல, என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, என்னால் ஜெபம் கூட பண்ண முடியல, அழக்கூட எனக்கு கண்ணீர் இல்லை ஆண்டவரே,
எப்படி ஆயில் இந்த உபத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. என் வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. என் வருமானத்தை வச்சே நான் ஆண்டவரே கடன் அடைக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைப்பா ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கதறி அழுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ உபவாச ஜெபத்துக்கு போனேன் பாஸ்டர், எத்தனையோ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போனேன், அப்படியே ஆராதனை நேரத்தில் கண்ணீரோடு நான் அழுது 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 பார்த்தேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கல. நானும் கடன் தொல்லையிலேருந்து ஏசப்பா கிட்ட விடுதலை கேட்குறேன், எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லி அன்பு சகோதரி நீ ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் கனப்படுத்துவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை கனப்படுத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக, நான் உன்னை விடுவிக்க போகிறேன், நீ என்னை கனப்படுத்துவேன். நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம மேலே வர முடியாது, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் இந்த யூடியூப் சேனலில் சத்தியத்தை கேட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லணுன்னா நான் எவ்வளோ பேரை பற்றி சொல்லலாம். ஆனால் இந்த யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாருமே என்னோடய சொந்த சகோதரிகளாக நான் நினைக்கிறதால நான் யாரை பற்றியும் யூடியூப் சேனலில் சாட்சி சொல்லுவதே கிடையாது. எல்லோரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் போல் நான் நினைக்கிறேன். ஆனால் இது மாத்திரம் நான் சொல்கிறேன், ஏசப்பா இந்த யூடியூப் சேனலை பார்க்குற நிறைய சகோதரிகளை விடுவிச்சிருக்கிறேன், உங்களே விடுவிப்பார். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம், எனக்கு விடுதலை கிடைக்கலையே, எங்கெங்கேயோ போனேன், பெரிய பெரிய பாஸ்டருடைய கூட்டத்துக்கெல்லாம் கூட நான் போய் பார்த்தேன், விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் இப்போவே உங்களை விடுவிச்சிடுவார். நீங்கள் அந்த ஊருக்கு போனால் விடுதலை கிடைக்கும், இந்த கூட்டத்துக்கு போனால் விடுதலை கிடைக்கும், பெரிய பாஸ்டர் ஒருத்தர் வராரு, அவருடைய ஜெப கூட்டத்துக்கு போனால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியும் கிடைக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெரிய பெரிய பாஸ்டருடைய மீட்டிங்கு போய் ஒருவேளை உங்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னா கூட கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை தேடி வந்து உங்களை விடுவிப்பேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசன பகுதியை உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அதில் நான் காண்பிக்கிற அந்த வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கின்னு நீங்கள் தைரியமாக இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் முதல்ல தைரியத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் தைரியத்தை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பிசாசு உங்கள் விசுவாசத்தை அழிச்சிடும். எத்தனை லட்சம் கடன் வந்தாலும் ஏசப்பா என்னோடு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பிசாசை துரத்தணும். ஓகேங்களா? பிசாசை துரத்தி அடிக்கணும். ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். இந்த வசனத்தின்படி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இது யார் சொல்கிறா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்கள். நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு பெருக்கிறீங்க, உங்கள் வாழ்வாதாரம் அப்படியே செத்து போயிருக்கலாம். அவ்வளோதான், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாப்பாடு இல்லை, தூக்கம் கிடையாது, மனக்குழப்பம், மன சஞ்சலம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். இந்த வேத வசனத்தின்படி ஏசப்பா உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறார். அவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாருமா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, அப்பா உனக்கு உதவி செய்யும்படியாய், அவர் பெரிய உதவியாளராய், உன் வெட்கத்தை மாற்றும்படியாய், உன் அவமானத்தை மாற்றும்படியாய் உன்னோடு கூட அவர் அசைவாடுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏற்கனவே காண்பித்த 46ஆம் சங்கீதம் முதல் வசனம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம், இந்த 3 வசனத்தை வச்சு உங்கள் கடன் பிரச்சனைக்காக
உங்கள் சொந்த சகோதரம் போல் என்னை நீங்கள் நேசிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு ஜெப குறிப்பு இருந்தால் தாராளமாக என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, பாஸ்டர் இதுமாதிரி எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பு எங்கேயுமே வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரியாக இருக்கிறதால இதெல்லாம் நம்ம ஒரே ஃபேமிலி போல் நம்ம நினைக்கிறோம். இதை போய் நான் வெளியில் சொல்ல முடியுமா? அப்படியும் உங்களுடைய கடன் பிரச்சனையை வெளியே நான் சொல்கிறதால எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. யோசனை பண்ணிப்பார். அதனால் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. நீங்கள் சொந்த சகோதரனா நீங்கள் என்னை நேசித்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைனா வெறும் மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விடுதலையை வாங்கிங்க. ஓகேங்களா? நீங்கள் விரும்பினால் கர்த்தரால் ஏவப்பட்டால் தாராளமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்னுடைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, கடன் சுமைகள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ லோன் நான் கட்டுறேன், இவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் நான் நடத்துகிற சர்ச்சில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். தனிப்பட்ட விதத்துலேயும் உங்களுக்காக ஜெபம் பண்ணப்படும், ஃபோன்லேயும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? இப்போது இந்த கடைசி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிரசங்கம் நிறைவடை போகுது. ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். எவ்வளோ ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் எனக்கு துணை செய்கிறாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்போ நீங்கள் கண்ணை மூடி, ஏசப்பா என் சொந்த ஊரில் நான் கடன் வாங்கிட்டு அவமானப்பட்டு போயிட்டேன், வெட்கப்பட்டு போயிட்டேன், ஆண்டவர் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு ஹெல்ப் பண்ணா ஆண்டவர்னு சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு எப்படி அது உருகுதோ அதுபோல் மன உருக்கத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடு. உங்கள் மனசு அப்படியே ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சா எப்படி உருகுதோ அதுபோல் நீங்கள் உருகி மனதுருகி, ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, நான் அவமானப்பட்டு போயிட்டாப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா கடன் தொல்லைன்னு எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. வாயை தரங்க, தயவு செய்து எல்லாம் வாயை தரங்க. வாயின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிற உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் பொக்கிஷமாக நினைக்கிற ஆண்டவர் உங்களை உதாசனப்படுத்தவே மாட்டார், உங்களை அவாய்ட் பண்ண மாட்டார். உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்ல மாட்டார். உங்களை அவர் நேசிக்கிறார். என் அன்பு சகோதரியே, அப்பா உன்னை நேசிக்கிறாருமா, என் அன்பு சகோதரி ஏசப்பா உன்னை நேசிக்கிறார், நீ கலங்காத. கர்த்தர் உனக்கு துணை செய்ய முடியாய், உன்னை விடுவிக்க முடியாய். உன் மத்தியிலே பரிசுத்த ஆவியான இப்போ அதை அசைவாடுற கர்த்தர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். நிச்சயமாக அவருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு நிறைவான பலனோடு, ஒரு நிறைவான சந்தோஷத்தோடு, கீர்த்தியோடு, புகழ்ச்சியோடு இந்த பூமியில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ப்ளஸ் பண்ணுவார், உங்கள் வருமானத்தை ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஓகேங்களா? தைரியமாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ்ஸப்பா இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்ப்பா, வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அதிசயம் பண்ணி அற்புதம் பண்ணி உங்களை சாட்சியாக நிறுத்துவேன். ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. ஆமீன்.